ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 113 காதல் சிறப்பு உரைத்தல் 1128வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். நெஞ்சத்தார் காதலவராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேபாக்கறிந்து. நெஞ்சத்தார் காதலவராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேபாக்கு அறிந்து. நெஞ்சத்தார் காதலவராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேபாக்கறிந்து. அடடா, என்ன ஒரு காதல்! காதலுடைய சிறப்பை எந்த அளவுக்கு மிக மேன்மையாக பேசுகிறார் திருவள்ளுவர். யாரும் இப்படி பேசவே முடியாது. திருவள்ளுவரால் தான் அது முடியும். என் நெஞ்சத்துக்குள்ளே வைத்திருந்தேன், கண்ணில் வைத்திருந்தேன் என் காதலனை. இப்பொழுது நெஞ்சத்துக்குள்ளே, இதயத்துக்குள்ளே வைத்து விட்டேன். கண் கொஞ்சம் வெளியிலே தெரிகிறது. யாராவது கொள்ளையடித்து விடுவார்கள், திருடிக்கொண்டு கூட போய் விடுவார்கள் என்னுடைய காதலனை. இப்பொழுது நெஞ்சத்துக்குள்ளே வைத்து விட்டேன். அதை யாரும் பார்க்க முடியாது. என் காதலனை யாரும் பார்க்க முடியாது. இதயத்தில் வைத்து விட்டேன், யாரும் பார்க்க முடியாது. மிக பத்திரமாக வைத்திருக்கிறேன், இதயத்துக்குள்ளே வைத்து விட்டேன். நெஞ்சத்தார் காதலவராக. இப்படி என்னுடைய காதலர் இருக்குமிடம் என் நெஞ்சம், என்னுடைய மனம், என்னுடைய உள்ளம், என்னுடைய அகம், என்னுடைய இதயம் அங்கே வைத்திருக்கிறேன். நெஞ்சத்தார் காதலவராக அப்படி இதயத்தில் வைத்து விட்ட பிறகு என் தாய் எனக்கு சூடான பால் கொண்டு வந்து தருகிறாள். இது பாதாம் பால்மா மகளே, இதை நீ குடி, இதை அருந்து. இன்னொருவர் காஃபி கொண்டு வந்து கொடுக்கிறார். டிகிரி காஃபி, கும்பகோணம் காஃபி, மிக அருமையாக இருக்கும். சுத்தமான பால், சுண்ட காய்ச்சிய பாலிலே நான் கொண்டு வந்து கல்கண்டு போட்டு கொண்டு வந்திருக்கிறேன், சாப்பிடு என்று கொடுக்கிறாள் என்னுடைய தாய். என்னுடைய தோழி கொடுக்கிறாள். என் தாய் கொடுத்தும் நான் மறுத்து விட்டேன், வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். என்னுடைய தோழி கொடுக்கிறாள், அதையும் நான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். எனக்கு நெருக்கமானவர்கள் யார் யாரோ கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். என் தங்கை கொண்டு வந்து கொடுக்கிறாள், என் அக்கா கொண்டு வந்து கொடுக்கிறாள். யார் கொடுத்து நான் வாங்கி சாப்பிடவில்லை. சூடாக இருக்கிறது, சூடாக இருக்கிறது. நீங்கள் கொடுக்கின்ற பால் சூடாக இருக்கிறது. நீங்கள் கொடுக்கின்ற காஃபி அல்லது தேநீர் சூடாக இருக்கிறது. நான் குடிக்க மாட்டேன், நான் அருந்த மாட்டேன். ஏன் தெரியுமா? அப்படி நான் சூடாக அருந்தினால் நான் அருந்துகின்ற அந்த சூடான பாலோ அல்லது தேநீரோ அல்லது காஃபியோ, காஃபி என்று சொல்வது குழம்பி என்று சொல்கின்றார்கள், அதற்கு வேறு பெயர். காஃபி என்று சொல்வது குழம்பி என்று சொல்கிறார்கள். தேநீர் என்றது டீ என்று சொல்கின்றோம், அது தேநீர் என்று சொல்கின்றார்கள். இதையெல்லாம் அருந்தினால் அந்த சூடு, அந்த வெப்பம், அந்த வெம்மை நேராக இதயத்துக்கு சென்று அந்த சூடு இதயத்தில் இருக்கின்ற என்னுடைய காதலன் மீது பட்டு அவரை சூடாக்கிவிடும், அவரை புண்ணாக்கிவிடும். சூடு பட்டால் புண் ஏற்படும் இல்லையா? கொப்பளம் ஏற்படும். சூடு நம் மீது பட்டால் கொப்பளம் ஏற்படும், அது புண்ணாகிவிடும். என் காதலர் நெஞ்சத்தில் இருக்கிறார், உள்ளத்தில் இருக்கிறார், இதயத்தில் பத்திரமாக வைத்திருக்கிறேன். சூடான பால் குடித்தால் அந்த பாலில் இருக்கின்ற வெப்பம், அந்த சூடு நேராக இதயத்தின் மீது பட்டு, இதயத்தில் இருக்கின்ற என் காதலன் முகத்திலே பட்டு, அது கொப்பளமாகி அந்த இடத்திலே கொப்பளத்தை ஏற்படுத்தி, அந்த கொப்பளம் புண்ணாகி அவர் எவ்வளவு வருத்தப்படுவார். இதற்கு காரணம் எது? அந்த சூடான பால், அந்த சூடான தேநீர், அந்த சூடான குழம்பி காஃபி, அதுதானே காரணம். அதை அருந்தினால் இந்த கதி தானே வரும். நான் அருந்த மாட்டேன். அவருக்கு கொப்பளம் ஏற்படக்கூடாது, புண் ஏற்படக்கூடாது. அவர் சுகமாக, நலமாக, மகிழ்ச்சியாக அவர் இருக்கிறார். சூடான சூட்டுக்கோள் வைத்தால் எப்படி இருக்கும்? தீயினால் சுட முடியுமா? எரிகின்ற கொள்ளியை கொண்டு போய் இதயத்தின் மீது வைப்பது போல இருக்கும் அல்லவா? நான் அந்த தவறை செய்ய மாட்டேன். நான் அருந்தவே மாட்டேன். எடுத்து செல்லுங்கள், எனக்கு வேண்டாம். சூடான பாலும் வேண்டாம், சூடான காப்பியும் வேண்டாம், சூடான தேநீரும் வேண்டாம் என்று காதலி மறுத்து விடுகிறாள். எவ்வளவு அன்பு,
கண்ணில் வைத்தவள் இப்பொழுது நெஞ்சத்தில் வைத்திருக்கிறாள். நெஞ்சத்தில் வைத்திருந்தும் கூட எந்த ஆபத்தும் வரக்கூடாது, பாதுகாப்பான இடத்தில் தான் இருக்கிறாள். ஆனால் சூடான பொருள்களை அருந்துகின்ற பொழுது அந்த சூடு வெப்பம் அங்கே உள்ளே சென்று அவனை தாக்கி துன்பப்படுத்திவிடும், வருத்தம் அடைய செய்யும், களைப்படைய செய்யும். அதனாலே நான் அதை அருந்த மாட்டேன் என்று மறுக்கிறாள் என்றால் எந்த அளவுக்கு காதலனை மதிக்கிறாள். அவருக்கு எந்த துன்பமும் நேரக்கூடாது, அவர் வருந்தக்கூடாது, சூடுபட்டு அவர் நெஞ்சம் துடிக்கக்கூடாது என்று கவலைப்படுகிறாள். ஒவ்வொரு காதலியும் கணவனுக்கு எந்த விதத்திலும் துன்பம் தராத அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த குறட்பா கூறுகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.